ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. என் நேம் பிரதீப். நான் வந்து இந்த சீரிஸில் உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் கைடன்ஸ் தேவைப்படுற மாதிரி 2025க்கு தேவைப்படுற மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா டேட்டா கொடுத்து வரேன். அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்துருச்சு. ரேங்க் லிஸ்ட் எப்படி டிராஸ்டிக்காக கட் ஆஃப் ரைஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு அப் டு 77.5லேருந்து 200 வரைக்கும் நான் காமிச்சிருந்தேன். லாஸ்ட் வீடியோ பார்க்கலன்னா அது பார்த்துருங்க. எவ்வளோ கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு 10 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் அந்த வீடியோ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போகிறோம், அதையும் பார்த்துருங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 10 காலேஜஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சாரி, 15 காலேஜஸ் வந்து கோயம்புத்தூர் ரீஜனில் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும், கட் ஆஃப் வந்து எப்படி மாறி இருக்கு, என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தேவைப்படும் அப்படிங்கிறது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் நான் கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒவ்வொரு காலேஜாக நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிஹெச்டி டெக்கில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பிஹெச்டி டெக்கில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபில் ஆகும். அப்புறம் இசிஐடி, இசி செல்ஃப் சப்போர்ட்டிங்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, ட்ரிபிள் robotics automation, செல்ஃப் சப்போர்ட்டிங், மெக்கானிக்கல், பயோடெக்னாலஜி, சிவில். இதோட கட் ஆஃப் ரேஞ்சஸ் வந்து 190லேருந்து 194 ஓசிக்கும், பிசியில் 199 to 193, பிசிஎம்ல 197.5 to 190, எம்பிசியில் 197.5 to 190.5, எஸ்சியில் வந்து 191.5 to 182.5. இந்த மாதிரி கட் ஆஃப் ரேஞ்சு சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இது வந்து நான் கட் ஆஃப் நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நான் கொடுத்துருக்கிறது ரேங்க் லிஸ்ட்டை மேட்ச் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் இயர் ரேங்க்கு கரண்ட் இயரோட மார்க்ஸை ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த கட் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து அதே காலேஜஸில் அவைலபிளாக இருக்க மற்ற பிரான்ச்சஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், மெக்கானிக்கல், ட்ரிபிள் சாண்ட்விச், பயோமெடிக்கல், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், சிவில், மெக்கானிக்கல் சாண்ட்விச், மெட்டலஜிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல் வந்து கட் ஆஃப் 193.5லேருந்து 186.5 வரைக்கும் ஓசி, பிசி 192 to 185, பிசிஎம் 189 to 175.5, எம்பிசி 191.5 to 179.5 வரைக்கும் இருந்திருக்கு. எஸ்சி வந்து 184.5லேருந்து 174 வரைக்கும் இருக்கு. ஸோ டாப் காலேஜில் படித்தா அவங்க எனக்கு எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே இருக்கிற சாண்ட்விச் கோர்ஸ் கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். சாண்ட்விச் கோர்ஸ் எல்லாமே வந்து 5 இயர்ஸ் வரும் உங்களுக்கு. ட்ரிபிள் சாண்ட்விச், மெக்கானிக்கல் சாண்ட்விச் 2 கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிரான்ச்சஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ இதோட கட் ஆஃப் வந்து உங்களுக்கு மெட்டலஜிக்கலோட கொஞ்சம் அதிகமாகவும் சிவிலுக்கு கீழேயும் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். நான் வந்து கட் ஆஃபோட டாப் கட் ஆஃப் வந்து பாட்டம் கட் ஆஃப்ல எந்த பிரான்ச் இருக்குது அப்படிங்கிற ஆர்டரில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிலேயே உங்களுக்கு மெட்டலஜிக்கல், டெக்ஸ்டைல், ப்ரொடக்ஷனில் சாண்ட்விச் இருக்குது. ஸோ மொத்தம் 3 சாண்ட்விச் கோர்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் சாண்ட்விச், ட்ரிபிள் சாண்ட்விச், ப்ரொடக்ஷன் சாண்ட்விச். அதுக்கப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இந்த பிரான்ச்சஸ் வரும். ஸோ இதான் வந்து பிஹெச்டி டெக். இதில் கிட்டத்தட்ட அதிக பிரான்ச்சஸ் இருக்கிற காலேஜ் பிஹெச்டி டெக் தான். ஒரு 25 பிரான்ச்சஸ் கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்த காலேஜாக உங்களுக்கு சிஐடி கோயம்புத்தூர் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், இதுவும் பிஹெச்டி டெக் மாதிரியே. இதில் என்னென்ன பிரான்ச்சு, என்னென்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் செல்ஃப் சப்போர்ட்டிங், இசி, ஐடி, ஏடிஎஸ், இசி செல்ஃப் சப்போர்ட்டிங், ட்ரிபிள், இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்குது. கட் ஆஃப் பிரான்ச்சு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, இந்த பிரான்ச், இந்த கம்யூனிட்டிஸ்க்கு என்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம அதிலே வந்து ட்ரிபிள் சாண்ட்விச், கெமிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங், சிவில், மெக்கானிக்கல் செல்ஃப் சப்போர்ட்டிங் அண்ட் சிவில் செல்ஃப் சப்போர்ட்டிங். ஸோ இந்த பிரான்ச்சஸ் தான் மொத்தமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 14 பிரான்ச்சஸ் கிட்ட இருக்கும் இந்த காலேஜில். இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே ஒரு 95% ஃபில் ஆகக்கூடிய ஒரு காலேஜ். உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் ஓசிலாம் 187.5க்குள்ளேயே கம்ப்ளீட் ஆகிருக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் ஆப் பண்ணலாம். அடுத்தது வந்து தேர்ட் ஆப்ஷனாக வந்து ஜிசிடி, கவர்மெண்ட் காலேஜஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இருக்க ஜிசிடி கோயம்புத்தூர் வந்து உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனாக வச்சுருக்கோம். ஸோ இதில் என்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க பிரான்ச்சஸ் தான் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசி, ஐடி, ட்ரிபிள் இஎன்ஐ, மெக்கானிக்கல், சிவில், இண்டஸ்ட்ரியல், பயோடெக்னாலஜி, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் 197.5 to 184. மோஸ்ட்லி ரொம்ப அஃபோர்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கிற புவர் ஃபேமிலியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸில் கண்டிப்பாக இந்த காலேஜ் டாப்பில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபீஸ் கண்டிப்பாக ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹாஸ்டல் ஃபீஸ் அண்ட் ஜென்ரல் ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் கன்சிடரேஷனில் நம்பர் 1 இன்ஸ்டியூஷனாக வச்சுக்கலாம். அடுத்து வந்து பிஹெச்டி ஐடெக் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏடிஎஸ், இசி, ட்ரிபிள், மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், சிவில், இந்த பிரான்ச்சஸ் தான் இருக்குது. மொத்தம் 7 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸில் இந்த என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஓசி 197.5 to 185.67 இருக்கும். எஸ்சி வந்து 186 to 165.5 இந்த ரேஞ்சில் இருக்கும். அடுத்தது குமரகுரு வந்து செல்ஃப் ஃபினான்சியல் காலேஜில் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு 196 to 190க்குள்ளே டாப் 7 பிரான்ச்சஸ் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிசி, ஐடி, ஏடிஎஸ், ட்ரிபிள், இஎன்ஐ, ஏரோநாட்டிக்கல், இந்த பிரான்ச்சஸ்லாம் இருக்கும்.
அடுத்தது வந்து பயோடெக், மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில், ஆட்டோமொபைல், டெக்ஸ்டைல், ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லாஸ்ட் இயர் அவைலபிளாக இருந்த பிரான்ச்சஸ். இந்த பிரான்ச்சஸில் ஏதாவது கட் த்ரூ பண்ணுறாங்களா அப்படிங்கிறது இந்த வருஷம் எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு ஆட்டோமொபைல், சிவில் ஏதாவது சீட்ஸ் ஏதாவது குறைக்கிறாங்களா என்னங்கிறது செக் பண்ணணும்னா தெரியும். அடுத்தது வந்து ஜிசி சேலம் வந்து உங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்க காலேஜஸில் டாப்பில் வந்து உங்களுக்கு ஒரு 6th பொசிஷனில் வருது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், மெட்டலர்ஜிக்கல், சிவில் இந்த 6 பிரான்ச் தான் இங்கே கிடைக்கும். உங்களுக்கு கட் ஆஃப் ரேஞ்சும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு கிருஷ்ணாவோட ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து உங்களுக்கு இன்னொரு மெயினான செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ். இதுலேயும் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், ஏடிஎஸ், இசிஇ, ஐடி, சிஎஸ்சி, சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், ட்ரிபிள்இ. சைபர் செக்யூரிட்டி இப்போ கோயம்புத்தூர் ரீஜனில் இந்த காலேஜ் தான் ஃபஸ்ட்டு ஃபீல் த்ரூ ஆயிருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன். இது வந்து டிசைன் ரிலேட்டடாக படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோர்ஸ் நீங்கள் ஆப்ட் பண்ணலாம். 5 இயர் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. டிசைனும் இதுவும் வந்து ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸில் தான் லாஸ்ட் இயர் ஓசி கட்டாப்பில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி ஃபில் ஆயிருக்கு. கட் ஆஃப் எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் இயர் ரேங்கை இந்த வருஷத்துக்கான மார்க்குக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஸோ கட் ஆஃப் எல்லாமே ரைஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாமே எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான். இந்த கட் ஆஃப் அப்படியே வரும் நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த கட் ஆஃப் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃபாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம், அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து உங்களுக்கு கோயம்புத்தூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஜினியரிங், ஐடி, ஏடிஎஸ், இசிஇ, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏஎம்எல். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி, சிஎஸ்பிஎஸ், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இந்த கோர்ஸ் வந்து இந்த காலேஜ் தான் இந்த வெஸ்டர்ன் ரீஜனில் மெயினாக டாப்பில் இருக்கிற காலேஜ். ஸோ இது வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல். ஸோ இந்த பிரான்ச்சஸ் தான் இருக்குது. இந்த காலேஜில் சிவில் இல்லை. ஸோ மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 11 பிரான்ச்சஸ் பக்கம் இருக்குது. இது உங்கள் ஆப்ஷன்ஸில் நீங்கள் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். இந்த காலேஜும் வந்து உங்களுக்கு நிறைய சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே கொஞ்சம் பெட்டராக வச்சுருக்காங்க. சிலபஸும் வந்து ரொம்ப எலக்டிவ்ஸ் எல்லாம் நல்லா ஆப்ஷனல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கன்சிடரேஷன் வச்சுக்கலாம். அடுத்தது கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது வந்து உங்களுக்கு ஒரு தெலுங்கு மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன். சடனாக லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் நல்லா ஒரு ஜம்பில் முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஈவன் லாஸ்ட் இயர் பன்னாரியம்மன் அண்ட் கொங்கு வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்து இந்த வருஷம் அந்த 2 காலேஜோட இந்த காலேஜ் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஏடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, சிஎஸ்சி, சைபர் செக்யூரிட்டி, இசிஇ, விஎல்எஸ்ஐ, இசிஇ, அதுக்கப்புறம் ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல், சிவில். இந்த ஆப்ஷன்ஸ்க்கு என்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எப்படி இருக்கும், கட் ஆஃப் எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு, இந்த வருஷம் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கட் ஆஃப் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்து கேபிஆரில் வந்து உங்களுக்கு இதுவும் கேபிஆரும் லாஸ்ட் 3 இயர்ஸாக பவுன்ஸ் ஆகி பெட்டராக டாப் 50லேருந்து இப்போ 25th பொசிஷனுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இதுலேயும் வந்து என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, ஏஎம்எல், ஏடிஎஸ், இசிஇ, ஐடி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம், ட்ரிபிள்இ, பயோமெடிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல்ஸ், கெமிக்கல், சிவில் இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே இது மூடி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஸோ பேரண்ட்ஸும் வந்து இந்த காலேஜ் மேலே ரொம்ப நல்ல ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர். ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் ஆர் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து இது செகண்ட் ப்ரிஃபர்டு காலேஜாக இருக்குது. மெயின் வந்து இந்த கவர்மெண்ட் ஆர் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸில் ஏடிஎஸ் இந்த இன்ஸ்டியூஷனில் தான் மெயினாக இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டி மெயினான இன்ஸ்டியூட் கிடையாது, பட் ஆனால் இதில் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இசிஇ, லாஸ்ட் இயர் வந்து விஎல்எஸ்ஐ, டிசைன் அண்ட் டெக்னாலஜி அந்த கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. அடுத்தது ஜிசிஇ ஈரோடு, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஐஆர்டிடி ஈரோடு வந்து இதுவும் வந்து ஒரு டாப் காலேஜஸில் வந்திருக்கு. இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஐடி, இசிஇ, ட்ரிபிள்இ, சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு டாப் காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலேஜுக்கு நீங்கள் ஆப்ஷனில் கவர்மெண்ட் காலேஜஸில் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து கன்சிடரேஷன் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பன்னாரியம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் வந்து உங்களுக்கு லாஸ்ட் 2 இயர்ஸில் கொஞ்சம் ஒரு டிப் இருக்குது. மேபி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறனால சில பிரான்ச்சஸ் ஃபில்லிங்கில் கொஞ்சம் இஷ்யூவாக இருக்கிறனால கொஞ்சம் கட் ஆஃப் கொஞ்சம் மைல்டாக ட்ராப் ஆயிடலாம். ஏன்னா நம்ம எல்லாமே கட் ஆஃப் வச்சு தான் காலேஜ் நம்ம ரேங்க் பண்ணுறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் பிரான்ச் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மேபி ஒரு சிட்டியில் படித்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினச்சி கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் இருக்க காலேஜஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறனால கட் ஆஃப் ட்ராப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரோ கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. 0.25 சேம் கட் ஆஃப்லேயே ரேங்க்கில் தான் நம்ம காலேஜ் ரேங்க் பண்ணுறது வித்தியாசப்படுது. ஸோ இதில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்சி, இசி, ஐடி, ஏடிஎஸ், சிஎஸ்பிஎஸ், சிஏஎம்எல், ட்ரிபிள்இ, இஎன்ஐ, மெக்கட்ரானிக்ஸ், பயோடெக்னாலஜி இந்த பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் மெக்கானிக்கல், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் இருக்குது. இந்த வருஷம் ஏதாவது பிரான்ச் ரிமூவ் ஆயிருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சரல் கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாக இருக்கும், ஏதாவது ரிமூவ் பண்ணுறாங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொங்கு வந்து உங்களுக்கு சிஎஸ்சி, இசிஇ, ஏடிஎஸ், ஐடி, ஏஎம்எல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன்,
EE&I இந்த பிரான்ச்சஸ் அவைலபிளாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து சிவில், மெக்கானிக்கல், கெமிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஃபுட் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் இதுக்கு என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன். நாட் அப்ளிகபிள்னு கொடுத்தது லாஸ்ட் இயர் அந்த பர்டிகுலர் கம்யூனிட்டியில் யாரும் ஜாயின் பண்ணலாம், அப்படி அதனால தான் வந்து உங்களுக்கு நாட் அப்ளிகபிள்னு காமிக்குது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். அடுத்தது கிருஷ்ணாவோட செகண்ட் காலேஜ், கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜில் என்ன பிரான்ச், என்ன கட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வச்சு இந்த சீரீஸில் ரவுண்டும் கவுன்சிலிங் வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்குறேன். டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா கொடுக்குறேன். தேங்க்யூ.